எது பள்ளத்துலயா? காப்பாத்துங்க காப்பா காப்பா காப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 24 சீனியர் எபிசோட வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் வித் வீடியோ. ஃபர்ஸ்ட் அப்படியே குட் பேட் அக்லி படத்துல இருந்து அந்த படத்தோட ரிலீஸை பொறுத்தவரை பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா முன்னாடி இந்த நியூஸ் என்னன்னா விடாமுச்சி தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது, குட் பேட் அக்லி வந்துட்டு சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு விடாமுச்சி இன்னுமே ஷூட் முடியல அப்படிங்கிறனால குட் பேட் அக்லியை வந்துட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அதாவது நவம்பர் 24 இந்த ஷூட்டிங் வந்துட்டு மொத்தமாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 7 நாள் பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அது வந்துட்டு இன்னொரு நாள் ஷெடியூல் அது வந்துட்டு இதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஏகே வந்துட்டு நவம்பர் 27க்கு வந்துட்டு ஒரு பாசிலான ஒரு ரேஸ் ட்ராக் வந்துட்டு வாமிச்சனா போப்பால போல இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்தா இந்த படத்தோட 7 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விடாமுச்சி ஷூட்டிங் தான். விடாமுச்சி படத்தோட ப்ரொடியூசர் குட் பேட் அக்லி ப்ரொடியூசர் கூட பேசி விடாமுச்சி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. எது ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆர்டர் பண்ணி பார்த்தா விடாமுச்சி தான் ரிலீஸ் ஆகணும். என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 16 அந்த படத்துல வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சிவானா வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை தெரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். சிவானா இருக்காரான்னு சொல்லிட்டு கேட்டா கேஸ்டிங்ல சிவானா கிட்ட கேட்டிருக்காங்க படத்துல நடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு, அதாவது அந்த அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே அது கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நடிக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல. இதுக்கு நடுவில் வந்துட்டு வரலட்சுமி சரத்குமார் சக்கா படத்துல பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்போதைக்கு இந்த படத்துல ஏதாவது நியூஸ் வந்திருக்கு. இது எதுல உண்மைங்கிறது தெரியல. இப்போதைக்கு ஒரு நியூஸா வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் பத்தியுமே ஒரு ரூமர் வந்திருக்கு. அது என்னன்னா அக்டோபர் 16 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் அண்ட் அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு சாய்ரா பானு அவங்க வந்துட்டு இப்போதைக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல. நியூஸ் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அதை சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறேன். SK25 ஏதாவது சுதா குங்கரோட ப்ராஜெக்ட். SK23 இப்போதைக்கு ஏஆர் முருகதாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் SK24 யாருங்கிறது இன்னொன்னே அனௌன்ஸ் பண்ணல. SK பொறுத்தவரை SK24 வேற ஒரு டேரக்டர் கூட தான் பண்ண போறாரு. SK25 தான் சுதா குங்கரா. ஸோ அடுத்த டேரக்டர் இன்னொரு படம் வந்துட்டு அந்த டேரக்டர் கூட பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் SK25 போவார். இப்போதைக்கு வந்துட்டு அந்த படத்தோட ஒர்க்குங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு SK25க்கு. ஸோ அந்த படம் புறநானூறு ஆப்வியஸ்லி. ஸோ அந்த படத்துல வந்துட்டு இப்போதைக்கு நிறைய ரூமர்ஸ் வந்துருக்கு, கேஸ்ட் ரூமர்ஸ். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் ரூமர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இவங்க கிட்டலாம் இந்த படத்தில் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத டாக்ஸ் வந்துட்டு போயிருக்கு. ஸோ அதன் வகையில் வந்துட்டு விஷால், ஜெயம் ரவி அண்ட் ஸ்ரீலீலா அண்ட் அதர்வா இவங்க வந்துட்டு இவங்க 4 பேர்த்துக்கிட்டே பேசியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க 4 பேருமே படத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க கிட்ட பேசியிருக்காங்க. யார் வேணா இருக்கலாம், யார் வேணா இல்லாமலும் போகலாம். யார் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா அதர்வா வந்துட்டு தம்பி கேரக்டர் பிளே பண்றதுக்காக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், ஜெயம் ரவி வந்துட்டு வில்லனுக்காக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் நடிக்க போறான்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். முக்கியமா இந்த படத்துல வந்துட்டு காலேஜ் போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்கே வந்துட்டு காலேஜ் போர்ஷன்ஸ்ல அப்பியர் ஆவாருன்னு. ஏன் இதை வந்துட்டு இப்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் புறநானூறுன்னு சொல்லிட்டு சூர்யா சார் வச்சு அனௌன்ஸ் பண்ணும் போதே ஆயுத படத்தோடைய வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வந்துட்டு இந்த படத்துல இருக்கும். அதுல வர ஒரு புரட்சிகரமான யங் மேனா வந்துட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆயுத எழுத்து படத்துல அப்படிதான் ஒரு கேரக்டரா இருந்திருப்பாரு நம்ம சூர்யா சார். ஸோ அதன் வகையில் அந்த படம் இப்போதைக்கு அதே படம் தான் சூர்யா இப்போ எஸ்கே நான் பண்ணுறாருங்கும் போது கண்டிப்பாக காலேஜ் போர்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு டெஸ்ட் ஷூட் வந்துட்டு 24 நவம்பர் சண்டே வந்துட்டு நடந்திருக்கு. அண்ட் ஷூட்டிங் பொறுத்தவரையும் வந்துட்டு February 2025 வந்துட்டு ஷூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் SK24 எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. என்னடான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை இந்த படம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் SK24 மாறது கூட வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 44 படத்துல இருந்து இப்போதைக்கு ஸ்ரேயா சரண் அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துல ஒரு கேமியோ சாங் வந்துட்டு பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் படத்துல கேமியோ சாங் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியம் தான். இது ஒரு லவ் டிராமா, ஒரு லவ் ஆக்ஷன் படம் அப்படின்னு சொன்னதுனால மேபி இது வந்துட்டு இது ஏதாவது ஒரு அந்த ஹீரோயின் கூட வரக்கூடிய ஏதோ ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட வைக்கலாம். ஹாய் நன்னா படத்துல வர மாதிரி கூட டிராவல் ஆகிற கேரக்டருக்கு ஒரு கேமியோ சாங், ஸ்ருதிஹாசன் வந்துட்டு ஒரு ஆக்டர்ஸா கூட டிராவல் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு கேமியோ சாங் அப்படிங்கிற மாதிரி வரும். வெறுமனே சும்மா நச்சுக்க வைக்காம ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சு ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சு வருவோம் சொல்லிருக்கிறேன். என்ன சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு டிசம்பர் மாதம் இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். சூர்யா 44 டைட்டில் வந்துட்டு டிசம்பர் மாதம் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் ரிலீஸ் டேட்டை பொறுத்தவரை சம்மர் 2025 பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. முஃபாசா தி லயன் கிங் அந்த படத்தோடைய ஃபைனல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடியே வந்துட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதே வந்துட்டு இந்த ஃபைனல் ட்ரெய்லர் இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை வந்துட்டு தெரிஞ்சிச்சு எதை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு. சினாப்சிஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ அதன்படி பார்க்கும்போது இப்போதைக்கு வந்துட்டு நம்ம லயன் கிங்கா முஃபாசா வந்துட்டு இருக்காரு இல்லையா, முஃபாசாவும் ஸ்காரும் வந்துட்டு அண்ணன் தம்பிங்க. ஸோ ஸ்கார் வந்துட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளா தான் இருப்பாரு. முஃபாசா வந்துட்டு அவரை ஒதுக்கியா வச்சிருப்பாரு. ஸோ ஆனா பிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஸ்கார் தான் ஒரிஜினல் வாரிசு. ஸோ ஸ்கார் வந்துட்டு ஒரு ஊர்ல இருக்காப்புல, அவர் தான் இளவரசர். அந்த இடத்துல வந்துட்டு ராஜா ராணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதன் வகையில வந்துட்டு அந்த வெள்ளை கலர் சிங்கம் வந்துட்டு இந்த சேனல்ல பார்த்திருப்பீங்க. அவங்க வந்துட்டு இவங்க விரட்டுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ண வரும்போது அந்த சமயத்துல முஃபாசா வந்துட்டு வேற எங்கேயோ இருந்து தொலைஞ்சு வந்த சிங்கம். ஸோ தொலைஞ்சிட்டு அங்கிருந்து ஓடி வந்த சிங்கம் வந்துட்டு
ஸ்கார் வந்துட்டு கூட்டிட்டு வந்து இவனை நம்மளே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாத்துக்கிறாங்க. அதுபடி பார்க்கும்போது முஃபாசா வந்துட்டு ஒரு தத்தெடுத்துக்கப்பட்ட ஒரு ஆள் தான். ஆனா ஸ்கார் தான் வந்துட்டு இளவரசன். பட் ஒரு கட்டத்துல வந்துட்டு இந்த வெள்ளை சிங்கங்களோட ஆபத்துனால முஃபாசாவும் ஸ்கார் வந்துட்டு ஓடி வந்துடுறாங்க. அப்படி ஓடி வந்தவங்க இப்போதைக்கு இந்த லயன் கிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு வராங்க. அது எப்படி வராங்க, அதுக்கு நடுவில் அந்த வெள்ளை சிங்கிறது எப்படி தப்பிச்சாங்க, எதனால ஸ்காரை வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காரு முஃபாசா, அப்படி என்ன ஸ்கார் தப்பு செஞ்சாரு அப்படிங்கறத மொத்தமா இந்த படத்துல காட்ட போறாங்க. அண்ட் அவருக்கு ஏன் ஸ்காருங்கிற அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுமே சொல்ல போறாங்க. அவருடைய பேர் வந்துட்டு டாக்கான்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இந்த படம் இந்த ட்ரெய்லர்ல. சோ எதனால அந்த ஸ்காருங்கிற பேர் வந்துச்சு, அதுக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கார்னா தழும்பு தான், அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமே சொல்லி தெரியல, கிளியரா தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தமிழ் டப்பை பொறுத்தவரை வந்துட்டு இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ட்ரெய்லர்லயுமே கேட்டிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ முஃபாசாவை வந்துட்டு அர்ஜுன் தாஸ் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் டாக்கா ஸ்காரா வந்துட்டு அசோக் செல்வன் அவர் பிளே பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டர் ஒயிட் கலர்ல வர லைன் வந்துட்டு நாசர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் ரஃபீகி அந்த மங்கி அவரோட யங்கர் கேரக்டருக்கு விடி கணேஷ் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் சாசு அந்த படம் அவரோட மனோபல சார் வாய்ஸ் கொடுத்துருப்பாருல அந்த கேரக்டரோட யங்கர் விஷனுக்கு கீர்த்தி வாசன் அவரோட டப்பிங் ஆர்டிஸ்ட், பிரபலமான டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ரைட்டர் அவர் வந்துட்டு பிளே பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் சொல்லிட்டு. மாவீரன் படத்தோட டேரக்டர் மனோஜ் அவர் வந்துட்டு இப்போதைக்கு சியான் விக்ரமுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறதா வந்துட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா இப்போதைக்கு சியான் விக்ரமுக்கு நிறைய பேர் கதை சொல்லியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுல வந்துட்டு இப்போதைக்கு மனோஜ்மின் கதை தான் ஆல்மோஸ்ட் ஓகே தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சூர்யா 45 அந்த படத்தோடைய அந்த ஃபீமேல் லீட் கேரக்டருக்கு இப்போதைக்கு த்ரிஷா அப்ரோச் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. த்ரிஷா நடிச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்எஸ் துரை செந்தில்குமார் எதிர்நீச்சல் படத்தோட டேரக்டர், ரீசெண்டா கூட கருடன் படத்தை எடுத்துருவாரு. ஸோ அவர் இப்போதைக்கு வந்துட்டு லெஜண்ட் சரவணனுடைய 2வது படம் அதுல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு விஷால் கூட வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருக்கிறதாவும் அந்த படம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது, அடுத்த படம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் விஷாலோடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்தவரை துப்பறிவாளன் 2 வந்துட்டு எடுத்திருக்கிற நிலைமையில இருந்துச்சு, ஷூட் போற நிலைமையில இருந்தப்ப வந்துட்டு டேரக்டரும் அவர் தான், ப்ரொடியூசரும் அவர் தான் அந்த படத்துக்கு. இப்போதைக்கு ஃபண்ட் இஷ்யூ காரணமா அந்த படத்தை வந்து ஷெல்ஃப் பண்ணி வச்சுட்டாங்களாமா. ஸோ இப்போதைக்கு அந்த படத்தை தொட போறது இல்லை, ஃபியூச்சர்ல தான் எடுப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. குபேரா படத்தோடைய டீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ மெயின் கேரக்டர்ஸா பார்க்கும்போது நாகார்ஜுனா, தனுஷ் அண்ட் ராஷ்மிகா தான் இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க இந்த புஷ்பா 2 ஈவெண்ட் பார்த்தேன். ஸோ அதுல வந்துட்டு டிஎஸ்பி சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, இவங்க பேர் ராஷ்மிகா மந்தானா இல்ல ரஷ்மிகா மந்தானா, நீங்க தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இனிமேல் ரஷ்மிகா மந்தானே சொல்லலாம். ஸோ ரஷ்மிகா இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர்த்த தான் மெயின் ஃபோக்கஸா வச்சு கதை நகர போகுது. அண்ட் அதுல வந்துட்டு நாகார்ஜுனா சார் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மேனா காட்டுறாங்க. தனுஷ் வந்துட்டு ஒரு ஏழையா இல்ல பிச்சைக்காரனான்னு சொல்லிட்டு தெரியல, அந்த லுக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு, எங்கேயோ ஓடி வந்துட்டு இருக்காரு தெருவுல எல்லாம். அண்ட் ரஷ்யோட கேரக்டர் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கிளியரா காட்டல. மணி தான் இந்த படத்துலயே மெயின் மேஜரா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியுது. ஸோ அந்த காசுங்கிற அந்த விஷயம் இருக்கு, அந்த குபேராங்கிற டைட்டிலே பார்த்திருப்பீங்க. ஸோ உள்ள ஏதோ ஒன்று நடக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. அந்த டீசரோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ்க வந்துட்டு ஒரு நார்மலான லுக்ல வேஸ்ட் ஷர்ட்டோட நிக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரு கை தான் அந்த காசு வந்திருக்கு. அண்ட் இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, இந்த காசு வந்துட்டு இவங்க லைஃப்ல என்னென்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துச்சு சொல்லிட்டு தெரியல, ஒரு எமோஷனலா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு February 21 இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இந்த படம் இந்த டேட்ல தான் ரிலீஸ் ஆகுமா சொல்லிட்டு கிளியரா தெரியல, மேபி மாறி கூட போகலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சாரோடைய டைரக்ஷனல் ஃபிலிம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த படம் வந்துட்டு February 14 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 14 இந்த படத்தை வச்சு 21 இந்த படம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அந்த படத்தோட ஷூட்டுமே முடிஞ்சு அப்படிங்கிறதுனால மேபி வந்துட்டு இந்த குபேரா படம் மாறி போகலாம், அப்படின்னா இந்த படம் கூட மாறி போகலாம். என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கவினுடைய 9வது படத்தை பத்தி இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. என்ன ப்ரோ 5 படம் தான் நடிச்சிருக்காரு, அதுக்குள்ள 9வது படம் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா ஒரு கணக்கு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு நட்புனா என்னன்னு தெரியுமாடா அப்படிங்கிற அந்த படம், 2வது படம் வந்துட்டு லிஃப்ட், 3வது படம் டாடா, 4வது படம் ஸ்டார், 5வது படம் பிளடி பெக்கர், இதெல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த 6, 7, 8ல வந்துட்டு நான் ஒரு ஆர்டர் வச்சிருக்கேன், இந்த ஆர்டர் தான் ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இது மாதிரி கூட ரிலீஸ் ஆகலாம். என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6வது வந்துட்டு சதீஷ் மாஸ்டர் அவருடைய ப்ராஜெக்ட், அந்த படம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நயன்தாரா கூட நடிக்கிற அந்த ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சாரோடைய வந்துட்டு ப்ரொடக்ஷன்ல ஆண்ட்ரியா மேம் கூட நடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த 9வது ப்ராஜெக்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் இல்ல ரூமர் தான் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த 9வது ப்ராஜெக்ட் வந்துட்டு யார் பண்றாங்கன்னா 10 தல படத்தோட டைரக்டர் ஒபேலி கிருஷ்ணா அவர் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ஹை பட்ஜெட் ரொமான்டிக் படம் வந்துட்டு எடுக்க போறாரு, ரொமான்டிக் ராம்காம் பிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த படத்துல தான் இப்போதைக்கு கவின் நடிக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு.
ஷூட்டிங் வந்துட்டு ஏப்ரல் 1 போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. கிளியர் கட்டா இதான் நடக்க போதா சொல்லிட்டு தெரியல. அண்ட் மியூசிக் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது நடந்தா நல்லா தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நயன்தாரா மேமோடைய அந்த ப்ராஜெக்ட் நயன்தாரா மேம் கூட பண்றாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்களாமா. ஏன் அப்படின்னு பார்த்தா ஸ்கெடியூலிங்னால. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு சதீஷ் மாஸ்டர் படம் அண்ட் வெற்றிமாறன் சார் கூட ப்ரொடக்ஷன் அந்த படம் சொல்லிட்டு 2-3 படம் இருக்கிறதுனால ஸ்கெடியூலிங்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதனால இப்போதைக்கு நயன்தாரா மேம் கூட பண்ற அந்த ப்ராஜெக்ட் நிறுத்தி வச்சிருக்காங்களாமா. இன்னும் வந்துட்டு ஷூட்டிங் கொஞ்சம் நிறுத்திட்டு மற்ற படங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாருன்னு சொல்றாங்க கவின். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் ஓம் பிரகாஷ் அவர் வந்துட்டு நம்ம சூர்யா சாரோட கர்ணனுடைய அந்த கேரக்டரோட ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு படம் எடுக்க போறோம் அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நியூஸ்ங்கிறது வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு அதுல இருந்து ப்ரொடியூசர் வந்துட்டு விலகிட்டாராமா. முன்னாடியே இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து இப்போதைக்கு விலகிட்டாராமா. ஏன்னா இந்த பட்ஜெட் வந்துட்டு ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே. அதனால அவர் விலகிட்டாராமா. ஸோ இப்போதைக்கு வேற ப்ரொடக்ஷனர்ஸ் வந்தாலும் அந்த படம் விட்டு கிக் ஆஃப் ஆகுமா ஆகாதாங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அது இல்லாம இப்போதைக்கு கர்ணனுடைய அந்த ப்ராஜெக்ட் நம்ம கல்கி படத்துல வந்துட்டு கர்ணனுடைய ஆரிஜின் வந்துட்டு சொல்ல போறாங்க. ஸோ கர்ணா அப்படின்னு போட்டு அதுல ஏதோ ஒரு வருஷம் போட்டிருந்தாங்க. அந்த வருஷத்துல பிசியில் நடக்கிற அந்த கதையை சொல்ல போறாங்க. அப்படிங்கும்போது இந்த கதை வந்துட்டு மேபி வந்துட்டு எடுத்தாங்க அப்படின்னா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கர்ணனுடைய அந்த கதையை இந்த கல்கி யூனிவர்ஸ்லயே சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால இது எடுக்காம விடுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. புஷ்பா 2 படம் வந்துட்டு இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போது December 5. ஸோ அப்போ வந்துட்டு இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. போன வாரமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த படத்துக்கு வந்துட்டு தமன் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண போறாரு, டிஎஸ்பி ஒரு மியூசிக் மட்டும் தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த நியூஸ் எப்படி மாறி வருதுன்னா தமன் பண்ண போறது இல்லை, சாம் சிஎஸ் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடந்த ஈவெண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல கூட டிஎஸ்பி வந்துட்டு இதை பத்தி எந்த ஒரு வார்த்தையுமே பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஜஸ்ட் ரூமர்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கங்குவா படத்துல வந்துட்டு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் உருட்டிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டுக்காம விடுறது நல்லது. அண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டே நடந்துச்சு அப்படிங்கும் போது இதுல சொல்லலை அப்படின்னா கண்டிப்பா அது உண்மையா இருக்காது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடந்து சொல்லிட்டு. அட்லி வந்துட்டு இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய படம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு சல்மான் கானை வச்சு. ஸோ அந்த படத்துல வந்துட்டு ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய ஆக்டர்ஸ் போறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அதன் வகையில வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு ரஜினி ஆர் கமல் 2 பேத்துல யாரோ ஒருத்தரை வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்துட்டு போட போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அது இல்லாம இந்த படம் வந்துட்டு ஒரு ரீஇன்கார்னேஷன் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது மறுஜென்ம படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆக்ஷன் ட்ராமாவும் இருக்க போகுது. அண்ட் இதுல பாஸ்ட் போர்ஷன்ஸும் இருக்கும், ப்ரெசென்ட் போர்ஷன்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுல வந்துட்டு பாஸ்ட் தான் அதிகமா இருக்கும், ப்ரெசென்ட்டை விட பாஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் இந்த படம் சூப்பரா இருந்தாலும் சரி, அட்லியை வந்துட்டு எடுத்ததே எடுப்பாருன்னு சொல்லிட்டு அடிப்பானுங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா சொல்றேன். நீங்க நடக்கும் பாருங்க. இந்த படம் ஒரு உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல என்னதான் சூப்பரா எடுத்தாலும் கூட இவன் எடுத்ததே தான்டா எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. ஏன்னா அவன் மைண்ட் செட் இப்படி ஃபிக்ஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டா வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட எண்ட்ல வந்துட்டு அந்த படத்துல வந்துட்டு கான்செப்டே என்னன்னா வெனம் வந்துட்டு இந்த சிம்பியாட் வந்துட்டு ஒரு மனுஷனுக்குள்ள போய் அவன் வந்துட்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கும்போது அந்த சிம்பியாட் உயிர் திருப்பி கொண்டு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த கோடெக்ஸ் தான் நல் அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய சாவி. அவன் ஒரு கூண்டுல இருக்கான், அவனை காப்பாத்திக்கிறதுக்கான அந்த சாவி வந்துட்டு அந்த கோடெக்ஸ் தான். ஸோ அதனால 0 பேஜஸ் அப்படிங்கிறது மிருகத்தை அமுச்சு விட்டுருப்பான். ஸோ நல் வந்துட்டு யாருன்னா அந்த சிம்பியாட்ஸ்க்கு எல்லாமே உருவாக்குனா அந்த கடவுள் தான் நல்லு. ஸோ இப்போதைக்கு வர நியூஸ் என்னன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்துட்டு பீட்டர் பார்க்கர் வந்துட்டு இறந்து போயிடுவாரு. ஸ்பைடர்மேனா இப்போதைக்கு இருக்கிற பீட்டர் பார்க்கர் வந்துட்டு இறந்து போயிடுவாரு. அவருடைய உடம்புக்குள்ள வந்துட்டு வெனம் இப்போதைக்கு அந்த வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் படத்துல வந்துட்டு ஸ்டார்டிங்ல பார் டெண்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது X616 அதாவது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ள வந்துட்டு வந்து போயிருப்பாங்க. நோ வே ஹோம் எண்ட்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல வந்து ஒரு பிசிற விட்டு போயிருப்பாங்க. அந்த பிசிற இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேனை தேடி வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல செத்து போன பீட்டர் பார்க்கரோட உடம்புக்குள்ள போய் அவரை திருப்பி உயிர் கொண்டு வரும். ஸோ அதுல வந்துட்டு அவங்க உடம்புக்குள்ள கோடெக்ஸ் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் சீக்ரெட் வார்ஸ்க்கு நடுவுல ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு. அந்த 4-5 ப்ராஜெக்ட்டுமே பேட்டில் வேர்ல்டு தான் நடக்க போகுது. பேட்டில் வேர்ல்டு அப்படின்னா நம்ம டாக்டர் டூம் என்ன பண்ணிருப்பாருன்னா எல்லா யூனிவர்ஸையுமே வந்துட்டு நான் ஆட போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிவர்ஸ் வந்து ஒரு பீஸ் வெட்டி எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு உலகத்தை. அதுக்குள்ள எல்லா விதமான யூனிவர்ஸோட எல்லா விதமான கேரக்டர்ஸுமே இருப்பாங்க. அந்த பேட்டில் வேர்ல்டுக்குள்ளதான் இந்த ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்பைடர்மேன் 4. அந்த ஸ்பைடர்மேன் 4ல கிங் இன் பிளாக் ஸ்டோரி லைன் கிக் ஆஃப் ஆகலாம். ஸோ அதுல வந்துட்டு நம்ம நல் வந்துட்டு இப்போதைக்கு அந்த கோடெக்ஸை வந்துட்டு தேடி அவரோட ஜீனோஃபேஜஸ் அமைச்சு அந்த கோடெக்ஸை கண்டுபிடிச்சோம். இல்ல அவர் இறங்கி வந்து இந்த கோடெக்ஸை வந்துட்டு எடுக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்பைடர்மேனை தேடி வரப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னடா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடுதலை 2 அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மொத்தமா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு December 20 வந்து சக்ஸஸ்ஃபுல்லா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் வந்து ட்ரெய்லர் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செல்வராகவன் வந்துட்டு அவருடைய ரீசெண்ட் இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அதில் அவர் புதுப்பேட்டை 2 படத்தை பத்தி பேசியிருக்காரு. அவர் நிறைய படங்களை பத்தி பேசினாரு. அதுல முக்கியமா புதுப்பேட்டை 2 படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா
எல்லாருமே புதுப்பேட்டை 2 வந்துட்டு கதை என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா, குக்கிகுமார் அரசியலுக்கு போயிட்டாரு. அரசியல் போனதுக்கு அப்புறம் அவர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறத கதை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்தேன் அப்படின்னா, அதோட ஸ்கிரிப்ட்ல அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த கொண்டு போய் ஒரு குப்பைத்தொட்டியில போட்டு அதை ஒரு அம்மா வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க நம்ம குக்கிகுமாரோடைய பையன். அந்த பையன் பேஸ் பண்ண கதையா தான் இருக்கும். அவனுடைய கதை தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு 70 to 80% வந்துட்டு ஸ்கெச்சஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. கண்டிப்பா இந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அதுக்கு ஒரு வருஷமாவது தேவைப்படும். ஒன்று சேர்த்து இது கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் ஷூட்டிங்மே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் வரும்போது நான் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. அண்ட் அதில் வந்துட்டு என்னதான் பையனுடைய போர்ஷன்ஸ் இருந்தாலுமே குக்கிகுமாரோட கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. சொர்க்கவாசல் படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு அமேசிங்கான த்ரில்லராக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஸோ இதில் வந்துட்டு ஆப்வியஸ் இந்த ட்ரெய்லர் எப்படி பார்க்கும்போது நம்ம பார்த்திபன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பார்த்தி, ஸோ அவர் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள போறாரு. அவர் ஜெயிலுக்கு இதுக்காக போறாங்கிறது தெரியல. பட் அவருக்கு வெளியே ஒரு ஒய்ஃபோ இல்ல லவ்வரோ அவங்க இருக்காங்க. அவங்கள வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கிட்டு இருக்காரு. பட் ஏதோ ஒரு நாளா இவர் வந்து ஜெயிலுக்கு வந்துடுறாரு. என்ன பண்ணாரு என்ன ஆச்சுங்கிறது தெரியல. உள்ள ஜெயிலுக்குள்ள அந்த ஜெயிலை டேக் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போலீஸ் அடிச்சு அந்த இடத்த வந்துட்டு டேக் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெளியே கிடந்த ஒரு சில போலீஸ் வந்துட்டு இந்த ஜெயிலுங்கிறது வந்துட்டு போலீஸ் கண்ட்ரோல தான் இருக்கணும். அதை யாருமே வந்து ஒரு அரசாங்கம் ஒரு ராஜ்யமா மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க. உள்ள வந்துட்டு ஒரு அரசியல் நடக்குது. அதுக்குள்ள பயங்கரமான சண்டைகளும் நடக்குது. அதுல இந்த ஆர்ஜே பாலாஜியோடைய இந்த பார்த்திபனுங்க இந்த கேரக்டர் மாட்டிக்கிட்டு என்னென்ன தவிக்கிறான் என்னென்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தான் கதையா இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிறது தெளிவாகவே வந்துட்டு டேரக்டர் சொல்லிட்டாரு. டேரக்டர் வந்துட்டு நான் பாராட்டுறேன் இந்த ஒரு விஷயத்துல. ஜானரை வந்துட்டு சொல்லாமே இந்த சமயங்கள்ல ப்ரொமோஷன் வந்துட்டு தப்பா போய் நிறைய படங்கள் சொதப்பிடுது. ஸோ அவர் வந்துட்டு டேரக்டர் ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இட்ஸ் நாட் ஆக்ஷன் த்ரில்லர், இட்ஸ் அ சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டதுனால அதனால நான் ஹீரோ அடிக்கவே மாட்டேங்கிறாங்கிற அந்த கேள்வி வந்துட்டு படம் பார்க்கும்போது வராதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சிமிலர் ஷார்ட்டுமே இருந்துச்சு. செல்வராகவனும் இருக்காரு அப்படிங்கும்போது ஒரு சீன்ல வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த புதுப்பேட்டை படத்துல வந்துட்டு நம்ம தனுஷர் வந்துட்டு வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த சீன் ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்கு. நவம்பர் 29 வந்துட்டு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த படத்துல இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு லோகேஷனாவும் அனினாவும் வந்திருந்தாங்க. ஸோ அதுல வந்துட்டு லோகேஷ்னா வந்துட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜியோடைய ஃப்ரெண்டு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ஃப்ரெண்டு. அண்ட் அனினா வந்துட்டு இந்த படத்துடைய ப்ரொடியூசருடைய ஃப்ரெண்டு. அனினா அப்புறம் இந்த ப்ரொடியூசர் அப்புறம் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தோட டேரக்டர் இவங்க சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாட போன கேங் ஆமா. ஸோ அதன்படி வந்துட்டு இப்போதைக்கு அதுல வந்துட்டு அனினா வந்துட்டு அவருடைய இதை ஷேர் பண்ணியிருந்தாரு. லோக்கின்னு அந்த படத்தை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, கைதி 2ல நிறைய பிரிசன் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ இந்த படத்தை நான் பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கைதி 2 ஸ்கிரிப்ட் வந்துட்டு மாற்றி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதன்படி பார்க்கும்போது கைதி 2 வந்துட்டு ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கெஸ் வந்திருக்கு. பட் முன்னாடியே சொன்ன விஷயம் என்னன்னா கைதி 2 தான் இந்த எல்சியோட பேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால ப்ரீக்வல் ஸ்டோரி கண்டிப்பா இருக்கதான் போகுது. ஏன்னா அடைக்கலமுக்கு எப்படி கைதியை வந்துட்டு தெரியும், தில்லியை எப்படி தெரியும் அப்படிங்கிற டவுட் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரீக்வல் சீக்வன்ஸ் இருக்கதான் போகுது. அது என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலா வந்து லியோ படத்துல அந்த பிளாஷ்பேக் எப்படி ஹேண்டில் பண்ணும், என்ன பண்ணா என்ன ஆகுங்கிறது நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால மேபி இந்த கைதி 2 ஸ்டார்டிங் எடுத்த உடனேயே ப்ரீக்வலோட இந்த கதையை சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்தை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா பிரசன்ட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் தான் அது. ஸோ என்ன பண்றதா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த படத்துல கண்டிப்பா ஜெயில் சீக்வன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது ப்ரீக்வல் போர்ஷன்ஸுமே இருக்கதான் செய்யணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். காதலுக்கு நேரமில்லை இந்த படத்தோடய ஃபர்ஸ்ட் சிங்கர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஜெயம் ரவி நித்யா மேனன் வந்துட்டு நடிக்கிறாங்க. ஸோ ஒரு லவ் ஃபிலிம். இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்றாரு. ஸோ அந்த படத்துல இந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ என்ன இருக்குதடி அப்படிங்கிற சாங் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு, பெரிய பாய் பேக் வித் பேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. பயங்கரமான சாங், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தீ தான் பாடியிருக்காங்க கூட சேர்ந்து. சாங் வந்துட்டு இன்ஸ்டன்ட் வைபா இருந்துச்சு. நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அந்த வாய்ஸ்ல ஏகப்பட்ட வேரியேஷன் சூப்பரா பண்ணியிருக்காரு ஏஆர். நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்க. இந்த படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் எந்த நியூஸுமே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கடைசியா புஷ்பா 2 படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்துட்டு இந்த கிசிக் அப்படிங்கிற சாங்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலா. இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்டர்னா ஊசொல்றிய அளவுக்கு ரொம்ப வெல்காரிட்டி இல்லை. ஆப்வியஸா தமிழ் ரிலீக்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் வெல்காரிட்டி இருந்தாலுமே ஊசொல்றிய அளவுக்கு இல்லை. ஏன்னா இது டைரக்ட் மீனிங்மா இருந்தாலுமே கூட ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் அது யூஸ் ஆயிருக்கு. பட் இதுல மொத்தமாவே வந்துட்டு வெல்காரிட்டியா தான் இருக்கும் அந்த போன சாங்கோட ரிலீக்ஸ்ல. இதுல அங்கங்க லைட்டா இருக்கு. சில இடங்கள் வந்துட்டு தமிழ் டப் அப்படிங்கும் போது அந்த தமிழ் டப்ல சில விஷயங்கள் வந்துட்டு டபுள் மீனிங்கா போகுது. அவங்க நார்மலா சொன்னாலும் நமக்கு அது டபுள் மீனிங்கா கேட்குது. அந்த சில விஷயங்கள் இருந்தது. பட் இருந்தாலும் சாங் வந்துட்டு ஒரு வைபான டான்ஸ் சாங்கா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததே என்னன்னா ஸ்ரீலீலா இருக்காங்க, அதனால இது ஒரு டான்ஸ் சாங்கா அமைஞ்சிடணும். சொல்ற மாதிரி நார்மலா அந்த மாதிரி ஒரு சாங்கா அமைஞ்சிடக்கூடாது, டான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாங்கா அமைஞ்சிடணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் இருக்கிற ஒரு சாங்கா தான் அமைஞ்சிருக்கு. சாங்குமே வந்துட்டு மொத்தமா அந்த ஊசொல்றியா மாதிரி ரொம்ப இதா இல்லாம
விஷுவலாமே டான்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு சாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்லா இருந்தா சரி. ஸோ படம் பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பயங்கரமா ப்ரொமோஷன் போய்கிட்டு இருக்கு. டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. ஸோ வீக்லி பார்க்கலாம் அந்த படம் சொல்லிட்டு. ஸோ then வரைக்கும் எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சுது. ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் பண்ணிருந்தாலும் தப்பா சொல்லியிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுட்டு. ஸோ உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் சிஸ்மஸ் தான் சரிங்க சினிமா வேற.